திருத்தணி திரு டாக்டர் எம் சத்யகுமார், தேசிய செய்தி தொடர்பாளர். திருத்தணி தொகுதியில நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மக்களுடைய மேம்பாட்டுக்காக இந்த விஷயம்லாம் செய்யலான்னு இருக்கேன். முதல் விஷயம், விலையில்லா டியூஷன் சென்டர், முக்கியமாக கிராமப்புறங்கள்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்படும். திருத்தணி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாதம் விலையில்லா ஹெல்த் செக்அப் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கப்படும். உங்களுடைய சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்கப்படும். இது தாண்டி கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு கொடுக்கப்படும். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு இளைஞரும் பயன்படுத்தி திருத்தணியிலேயே ஒரு தொழில் முனைவோரா கூட ஆகலாம். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அங்க சிப்காட் கொண்டு பல குறு சிறு தொழிலை டெவலப் பண்ணுங்கிறது தான் விஷன் ஃபார் திருத்தணி கான்ஸ்டிடுவன்சி. திருத்தணி சுத்தி இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு புது ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்படும். நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கொண்டு வரப்படும். விவசாயிகளுடைய கரும்புக்கு அதிக விலை நிர்ணயிச்சு உங்களுக்கு கொண்டு சேர்ப்போம். திருத்தணியில் இருக்கக்கூடிய பெண்களே வேலுநாச்சியார் படையில வரலாம். அவங்களே பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல பாடி கேம் பொருத்தப்படும். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்கள் மேம்பாடே திருத்தணியின் மேம்பாடு. இதெல்லாம் தாண்டி திருத்தணியை குப்பை இல்லா திருத்தணியாகவும் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த கான்ஸ்டிடுவன்சியாகவும் திருத்தணியை ஒரு ரோல் மாடல் கான்ஸ்டிடுவன்சியா நம்ம உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கான வேலையை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். திருத்தணி சொல்லும், டிவிக்கே வெல்லும். என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னுடைய சேவை என்னுடைய திருத்தணி மக்களுக்கு தான்.